ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு போமோட குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போமோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் நேற்று இந்த வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம் எனக்கு. ஸோ இந்த சிலபஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்லேயும் இந்த போம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் இன் இந்தியன் ரைட்டிங். ஸோ இது வந்து எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலாதாஸ் அப்படின்ற ஒரு இந்தியன் போயட். ஸோ இது பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், யூஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ வாங்க குவிஸ்க்கு போகலாம். இதுக்கு முன்னாடி இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இந்த குவிஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், who is the poet of the poem and introduction? It is Kamala Das. Kamala Das வந்து ஒரு மலையாளம் ரைட்டர், மலையாளம் அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர். அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் வந்து மலையாளம் கேரளா. ஸோ an introduction is written in which form? ஸோ எந்த ஃபார்மில் எழுதியிருக்குன்னா இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ். நம்ம நேத்தியே பார்த்தோம். இட் இஸ் அ சாங் போம் ரிட்டன் இன் ஒன் சிங்கிள் ஸ்டான்ஸா. ஸோ இது எந்த ஒரு ஃபார்ம் மட்டும் இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸாவில் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து இந்த ரைம் ஸ்கீமோ இல்லை பர்டிகுலர் மீட்டரோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸ். விச் லாங்குவேஜ் டஸ் த போயட் கன்ஃபஸ் டு ஸ்பீக்கிங் இன் த போம்? ஸோ எந்த இதை வந்து பேசுகிறதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசுகிறது அப்படின்ற சென்ஸ் இங்கே வந்து ரைட்டிங்கும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜில் எழுதுறதுக்காக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம், ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ், ரைட் 2 அண்ட் ட்ரீம் இன் 1 அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து எதை பேசுகிறதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இங்கிலீஷ் பேசுகிறதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. வாட் டோன் டஸ் த போம் பிகின் வித்? இட் பிகின்ஸ் வித் கன்ஃபெஷ்னல். ஸோ கன்ஃபெஷ்னல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஆட்டோபயோக்ராஃபிக்கலாக அவங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் நடந்தது, அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட் என்ன, அதெல்லாம் வந்து கொண்டு வந்தது தான் கன்ஃபெஷ்னல். ஸோ இதை வந்து ஒரு லிட்ரரி மூமெண்ட்டும் இருக்குது கன்ஃபெஷ்னல் பொயட்ரி. நான் இவங்களை வந்து இன்னொரு ரைட்டர் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில். ஸோ அது யார் அப்படின்றத வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. Which term best describes the genre of the poem? It is feminist. ஸோ ஃபெமினிசம் நான் நார்மலாகவே வந்து ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்னு நம்ம பேசும்போதே ஃபெமினிசம் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ இட் இஸ் ஃபெமினிஸ்ட். வாட் டு பீப்புள் கிரிட்டிசைஸ் her for in the poem? ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஸோ ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அண்ட் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ ஏன் நீ அதில் எழுதுகிற அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. What is the poet's attitude toward identity? It is fluid. ஸோ ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் இதுதான் அப்படின்ற மாதிரி இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் வந்து எனக்கான ஐடென்டிட்டி இல்லை, எனக்கான ஐடென்டிட்டியை தேடுறதே வந்து ஒரு வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த போமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமெனுக்கான ஐடென்டிட்டியை வந்து தேடுறது அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய தீமே வந்து வரும். What is Kamala Das' approach to gender roles? It is rejection. ஏன்னா ஜெண்டர் பயாஸாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் மேலுக்கு மட்டும் மேல் டாமினண்ட்டாக இருக்குது, மேலுக்கு மட்டும் நிறைய இது இருக்குது. அதனால தான் வந்து பாலிட்டிக்ஸ் பற்றியும் பேசியிருப்பாங்க. அண்ட் விமனுக்கு வந்து எப்படிலாம் இருக்குது, அவங்களோட சுதந்திரம், அவங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. விமனால் அவங்க நினச்சது வந்து எப்படி பண்ண முடியல அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. What emotion dominates the poem? So it is frustration. ஸோ இது நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி எனக்கான ஃப்ரீடமே இல்லை அப்படின்றப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த போம் எழுதியிருந்திருப்பாங்க. How does the poet view male domination? It is oppressive. ஸோ மேல் டாமினேஷன் வந்து ரொம்ப அப்ரெசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. Which poetic device is used in the line I am sinner, I am saint? So it is antithesis. Antithesis அப்படின்னா it contrasts two opposing ideas in single line. 2 ஆப்போசிட் ஐடியாஸ் வந்து ஒரே சிங்கிள் லைனில் வந்து கான்ட்ராஸ்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி பிரம்மான்ற போமில் வந்து பேரடாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. What does the poet long for in the poem? It is acceptance. ஸோ என்னையாக இருக்க விடுங்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க.
which recurring theme is most evident in the poem? It is identity. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஐடென்டிட்டி கிடைக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரகிள் சொசைட்டியில் எந்தெந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு விமனா அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. Which identity does the poet claim throughout the poem? ஃபெமினைன். ஓகே, ஃபெமினைன் ஐடென்டிட்டி தான். அது வந்து ஃபெமினைன் ஐடென்டிட்டி வேணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணுன்ற சொல்லியிருப்பாங்க. The poet's voice in the poem can be described as assertive. What kind of childhood does the poet describe? Confined. ஸோ ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு சைல்ட்ஹுட் தான். ஸோ இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், இந்த ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணி சீக்கிரமாகவே ஒரு சைல்ட்ஹுட் மேரேஜ் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களுக்கான ஒரு ட்ரெஸ் எல்லாம் கூட அவங்க விஷயத்துக்கு போட முடியாது அப்படின்ற ஒரு கன்ஃபைன்டான சைல்ட்ஹுட்டாக தான் அவங்க இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. Kamala Das challenges which stereotype in the poem? Women must be silent. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மென் ஆர் சுப்பீரியர்ன்ற மாதிரி அந்த பாலிட்டிக்ஸில் சொல்லியிருந்தாலுமே, மென்னுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே, அவங்க சுப்பீரியர் விமன் இன்ஃபீரியர்ன்ற மாதிரிலாம் அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை. ஸோ நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இட் இஸ் உமன் மஸ்ட் பி சைலண்ட். விமன்னாலே சைலண்ட்டாக தான் இருக்கணும். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நீ வந்து உன்னோட பேரில் இரு, உன்னோட ஐடென்டிட்டியில் இருன்ற மாதிரி அவங்க நேம் வச்சு பி எமி, பி கமலா, ஆர் பி அட்லீஸ்ட் பி மாதவிக்குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடான என்ன சென்டென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஞாபகம் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி படிக்கணுன்ற மாதிரி இருக்காது. Which freedom does the poet most emphasize? It is linguistic. ஸோ அவங்களோட லாங்குவேஜை அவங்க சூஸ் பண்ண முடியல இல்லையா, அதுதான் வந்து அந்த ஃப்ரீடம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. The poet describes her emotional state as split. Which metaphor does Kamala Das use for societal roles? It is mask. Which stylistic technique is predominantly used in the poem? Stream of consciousness. Stream of consciousness technique அப்படின்ற சென்ஸ், நம்ம வந்து திடீர்னு நம்மளாவே ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், அடுத்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கேயாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்போம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதே மாதிரியே இங்கே இந்த போமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பாலிட்டிக்ஸை பற்றி பேசுவாங்க, அப்புறம் சைல்டுஹுட்டை பற்றி பேசுவாங்க, அவங்க மேரேஜை பற்றி பேசுவாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கில் வந்திருக்கும். The line, I am every woman who seeks love, suggests universality. ஸோ இது வந்து அவங்கள பற்றி மட்டும் பேசலை. ஸோ she is like every woman in the universe. ஸோ யூனிவர்ஸில் இருக்க எல்லா விமனுமே எப்படி லவ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Which literary movement does this poem align with most? It is confessional poetry. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் confessional poetry. ஸோ இது வந்து யூஎஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் இருந்த போயட்டை வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அது என்ன பீரியட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. Kamala Das rebellion in the poem is mostly against patriarchy. மேல் டாமினண்ட்டை வந்து எதிர்த்து தான் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாமே மேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. What role does language play in the poem? Source of conflict. The poem's title and introduction refers to the poet's identity. ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டிக்காக அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த போமே இருக்கும். The act of writing for Kamala Das is protest. ஸோ இப்போ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா விமன்னால் நேரடியாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது, ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஒரு சில இதாக வந்து ரைட்டிங் இருக்கும், ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ இவங்களோட ப்ரொட்டஸ்ட் வந்து ரைட்டிங். ஸோ அவங்க ரைட்டிங் மூலிமா தான் வந்து அவங்களோட ப்ரொட்டஸ்ட் வந்து காமிச்சாங்க. What is the tone of the poem overall? It is empowered. What does Kamala Das ultimately seek in the poem? Freedom to be herself. என்னையா இருக்க விடுங்க, நான் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமன் ஃப்ரீடம் வேணும், செல்ஃப் ஐடென்டிட்டி வேணும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய பேசிக்கான தீமே. ஸோ இந்த போமோட குவிஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.